ஸோ ஹலோ கைஸ், நம்ம வீட்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பூட்டு போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா நம்ம கேமில் அப்டேட் வந்துருக்குது. இது ப்ளே ஸ்டோரில் வராத அப்டேட்டு. இது என்னன்னா, நம்ம இன்டர்நெட் ஆப்ஷனில் ஒரு லிங்க் என்ன கொடுத்துருக்காங்க. அதுவும் சாதாரண லிங்க் இல்லைங்க. ஜிடிஎஃப்ஐ ஃப்ராங்க்லின் ஹவுஸு. நாம் இந்தியன் பைக் ஸ்டடியில் தான் ஃப்ராங்க்லின்னு. ஜிடிஎஃப்ஐக்கே ஃப்ராங்க்லின் மாதிரி ஏற்கனவே ஃப்ராங்க்லின் ஆகிற மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் இதுவும் ஒன் ஆஃப் த ஃப்ராங்க்லின் ஹவுஸ் அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிடிஎஃப்ஐயில் இருக்கிற மாதிரிலாம் அப்டேட்ஸ் வருதாமா. இன்றைக்கி அந்த ஃப்ராங்க்லின் லிங்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் மேக்ஸிமம் நம்ம அந்த வீட்டில் தான் இருப்போம். ஸோ அந்த வீடெல்லாம் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு அதை சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோ செம்மன் டிஸ்கர் போது. அப்புறம் ஜிடிஎஃப்ஐ ஃப்ராங்க்லின் ஹவுஸை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும், ஓகேவா? அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைபில் நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை கைஸ், அந்த வீடு வாங்கினா ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. அந்த காலனியில் ஜிடிஎஃப்ஐ ஃப்ராங்க்லின் ஹவுஸ் நம்ம அந்த வீடு வாங்கினோம்னா நமக்கு ஒரு பைக்கு ஃப்ரீயாமா. அதுவும் ஜிடிஎஃப்ஐ ஃப்ராங்க்லின் வச்சுருப்பாள் அந்த மாதிரி பைக்கு. நான் சும்மா விடுவேன்னா, அதனால் நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும். அண்டு பார்த்திங்கன்னா ஜிடிஎஃப்ஐயில் நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட இந்த மஸ்டாங் ஜிடி கார் இருக்குது. நான் ஜிடிஎஃப்ஐ ஃப்ராங்க்லின்கிட்ட இருக்கிற கார் தான் இப்போ நம்மக்கிட்ட. ஆக்சுவலி நம்மகிட்ட ஏற்கனவே இந்த கார் தான் இருக்குது. ஸோ அதனால் கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்கு அங்கேயே தராங்களாமா. ஆக்சுவலி அந்த பைக் வேறு புல்லட்டு தான். ஓகே, எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், எல்லாருமே லைக்கில் சப்ஸ்கிரைபில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பண்ணலன்னா போட்டு விட்ருங்க. அண்டு அங்கே பாருங்கள், நான் இப்போ பேச அந்த லொக்கேஷன்லாம் காட்டுறேன். அண்டு இந்த லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை. இதுனா கேமிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் சேனலு. அதில் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த சேனலில் தான் இந்த லிங்க் இருக்குது. பட் அதில் நம்மளை ஜாயின் பண்ணி விட மாட்டாங்க. ஏன்னா அது பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்காக ஒரு சீக்ரெட்டான ஒரு குரூப்பு. அதனால் நம்மளை ஜாயின் பண்ணி விட மாட்டாங்க. ஸோ பட் சம் யூடியூபர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க, அந்த குரூப்பில் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கூட எடுத்துக்கலாம். இந்த குரூப்பு இந்த லிங்க் நான் எப்படி எடுத்தேன்றதை நான் பர்சனலாக ஷேர் பண்ண விரும்பலை. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா பைக்கு ஜிடிஎஃப்ஐ ஃப்ராங்க்லின்ல இருக்கிற அதே பைக்கு நமக்கு அச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா, இங்கே பாருங்க, வீடு வந்த உடனே தூக்கிட்டேன்டா. நம்ம மஸ்டாங் ஜிடி காரும் போச்சு, நம்ம பைக்கும் போச்சு. இந்த கார் வேறு அப்பப்போ ஒரே அடியில் இப்படி கவுந்துக்குது முன்னாடி மட்டும். அப்பப்போ இந்த காரை போய் சர்வீஸ் கொடுணும், காரை போய் டாக்டர்கிட்ட காட்டணும். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கலாம். ஜிடிஎஃப்ஐ ஃப்ராங்க்லின் மாதிரியே இருக்கும்னு நம்மளும் இனிமேல் நம்ம கேமில் அப்படியே பனியனை போட்டு ஃப்ராங்க்லின் பையன் மாதிரியே இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அது காஸ்டியூம் பிடிச்சிருந்தாங்க. இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. அது மட்டும் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. சில பேர் மனசு வந்தால் லைக் பண்ணுறீங்க, சில பேர் நல்ல மனசு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் ஒன்றுமே போட்டு விட மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களாக பார்த்து போட்டு விடுங்க. ஓகே கைஸ், இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஜிடிஎஃப்ஐயில் ஃப்ராங்க்லின் ஹவுஸ் இருக்குமே அதே மாதிரியே அச்சஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இது என்ன இடம்னா அந்த கிராப்ஸில் இருக்குது. இது அந்த இடம் தான். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குமே, எங்கே அந்த ஸ்விம்மிங் பூலு? ஓ, எனக்கு வேறு இந்த வீடியோ ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த இடம் கீழே இருக்கா? அப்போது இப்போ நம்ம மேலே இருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா கேரேஜுக்கு போகிற ஒரு சீக்ரெட் வே. இந்த வே இதுதான் கரேஜுக்கு போகிற ஒரு சீக்ரெட் வேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸு அப்படியே புல்லில் செஞ்சுருக்காங்கப்பா. இதான் ட்ரை பண்ணியிருக்காரு டெவலப்பரு. ஓகே, இங்கே முதல்ல மேலே சுற்றி பார்க்க வேணாம். முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா
போய் கீழே சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வந்து மேலே சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே அடடடடடா என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்கே. அண்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜிடிஎஃப்ஐயில் சாப் இருக்குமே அவனோட வீடு தானே. அடுத்த வீடியோவில் அந்த சோப் வீட்டுக்குள்ளே ஒரு சாப் இருக்கும், நான் கேரண்டி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது அந்த ஜிடிஎஃப்ஐயில் ஃப்ராங்க்லின் மைக்கேல் ட்ரைவர்லாம் மீட்டிங் போடுவாங்களே அந்த இடம் தானே. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஃப்ராங்க்லின் இங்கே தான் சமைச்சிட்ருப்பான். பார்த்தாலும் சிக்கனே தான் சமைப்பான். இந்த இடத்துல எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஞாபகம் வந்துருச்சு. அப்புறமேட்டுக்கு எப்படா ஸ்விம்மிங் பூலு, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு யூடியூபர் தான் மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு மட்டும் ஆர்ஜிஎஸ் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு இடமா ஜிடிஎஃப்ஐ ஒரு இடம் இருக்குமா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்ம ஜிடிஎஃப்ஐ விளையாண்டது ரொம்ப கம்மியாக தான் விளையாண்டுருக்குறோம், அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. நல்ல வேலை வீடியோ ஸ்டார்டிங்லேயே இன்ஃபினிட்டல் சீட் கோடை போட்டேன், அதனால் ரத்தம் தெரிச்சுது. ஆனால் நமக்கு எதுவும் ஆகலை. நான் இங்கே பாருங்க, அடேங்கப்பா, இங்கே தான் நான் ஃப்ராங்க்லின் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். இந்த இடமா அது? இங்கே பாருங்கள், இங்கே கண்ணாடி இருக்கும். இங்கே கண்ணாடிக்கு பதிலாக எதாவது ட்ரை பண்ணி கடைசியில் குப்பை தொட்டியை திருப்பி வச்சு போட்டிருக்காங்க. இந்த இடம் என்னது எனக்கு சரியாக தெரியல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவானே அந்த அடப்பாவீங்களா, அதையெல்லாம் எப்படி கொடுத்து வச்சுருக்கீங்க? ஓகே, இப்போ அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே டோர்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் குப்பை தொட்டி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் குப்பை தொட்டியாக யூஸ் பண்ணுறாங்கப்பா, இவங்களுக்கு இதே வேலையாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஒரு வே போகுது, இன்னும் கீழே ஃபுல்லாகவே. அண்டு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வே இருக்கும் இல்லையா, வீட்டுக்கு வந்து டோர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த வே தான் இதுன்னு நினைக்கிறேன். இது இந்த இடமா நம்மளை கரெக்டாக இங்கே என்ட்ரன்ஸில் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் இது வந்து டைனிங் டேபிள். அப்புறம் இது என்னது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. டிவியை கூட குப்பை தொட்டியில் செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன இது டேபிளில் என்னென்னமோ இருக்குது. டேபிளுக்கும் சேருக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தா என்ன இது இப்படி இருக்குமா? இது என்னது? இங்கே லேப்டாப், ஃப்ராங்க்லின் லேப்டாப் இருக்குமே. இது கிச்சனு. ஃப்ராங்க்லின் வெளியே தான் உட்காந்து சமைப்பான், அவனுக்கு இது கிச்சனு. ஓகே, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம அந்த ட்ரை பண்ண அந்த யூடியூபருக்கு ரொம்ப வணக்கமுங்க அப்படின்னு வணக்கம் வைக்கணும். வணக்கம். ஆண்டவர் பார்த்தா இது ஒரு வாட்டி ட்ரோனில் போய் சுற்றி பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, பட் நம்ம ட்ரோனில் போய் டெரஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். ஓகே வாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு டெரஸு. டெரஸுக்கு போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு வேவை நான் வந்து மொத்தம் இந்த வீடியோ நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். அப்புறம் ஹெலிகாப்டர், இந்த ஹெலிகாப்டர்லாம் ஃப்ரீயாக கொடுக்கலாங்க. இந்த ஹெலிகாப்டர் நாம் தான் வாங்கணும். இதுதான் தான் நம்ம வீட்டோட டெரஸு. செமையாக இருக்குல்ல? இந்த டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணும். ஜிடிஎஃப்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க ஏறுறதுக்கு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டஸ்ட்பினை வைக்கலான்னு நினச்சேன், பட் அதில் ஏறும்போது நம்மளை அப்படியே கீழே தள்ளி விட்ருது. ஸோ நான் வந்து வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த எல்லா ஜிடிஎஃப்ஐ ஃப்ராங்க்லின் ஹவுஸ் மட்டுமா கொண்டு வந்தாங்க? நோ கைஸ், அந்த அந்த காலனியே கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லாக. ஏன்னா நம்ம ஊர் லாஸ் அண்ட் ஹவுஸ் இம்ப்ளிமெண்ட்டுன்னு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதா சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் இதுவும் ஒரு சேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த பக்கத்தில் இருக்கிற தொட்டிப்பட்டியில் இருக்கிற
அது வேர்டு கரெக்டாக வர மாட்டேங்குது வாயில். தொட்டிப்பட்டியில் இருக்கிற சிட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு தான் கொஞ்சம் பெரிய வீடுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிறது தான், முடிஞ்சால் உங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு 1K சப்ஸ்கிரைப் வரப்போகுது. இப்படி ரத்தம் நல்லா தெருக்கிடுச்சு. ஓகே கைஸ், அந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாகியும் அப்புறம் ஸ்டேர்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு வழியும் இது எல்லாத்தையுமே நாம் மேக் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த இடிஞ்சு போன மஸ்டாங் GT காரையும் அப்கிரேட்லாம் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். என்னோடய நம்பிக்கையை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க மக்களே. ஸோ டாட்டா, பாய் பாய் அண்ட் லவ் யூ ஆல்.